السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على رسول الله صلى الله عليه وسلم. أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الذي خلق الموت والحياة ليبلوكم أيكم أحسن عملا. صدق الله العلي العظيم. وقال نبينا رسول الله صلى الله عليه وسلم: تنزل فيها لغروب الشمس إلى السماء الدنيا، أو كما قال عليه الصلاة والسلام. وصدق رسوله النبي الكريم، ونحن على ذلك من الشاهدين والشاكرين، والحمد لله رب العالمين. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற எல்லாம் வல்ல அன்புடையவனுமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரை கொண்டு துவங்குவோமாக. அவனது அன்பும் அருளும் நம் இருலோக தூதர் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களுடைய குடும்பத்தார்கள் மீதும், அவர்களுடைய உற்றார் உறவினர்கள் மீதும், அவர்களது சுன்னத்தான வழிமுறைகளை அப்படியே எடுத்து எம்பிய உத்தம சத்திய சஹாபாக்கள் மீதும், தாபியங்கள், தபழ தாபியங்கள், நல்லடியார்கள், உலமாக்கள், சுகதாக்கள், அன்பியாக்கள், அவுலியாக்கள் மீதும், அவர்களது சுன்னத்தான வழிமுறைகளில் சிறிதேனும் பின்பற்றி வாழக்கூடிய நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹுடைய அந்த அன்பும் அருளும் என்றென்றும் என்றென்று நிலவட்டமாக ஆமீன். கணேசத்திற்குரியவர்களே, ஜும்ஆத்து சானியா, ஜும்மாவிலேயே இரண்டாவது ஜும்மாவை போல அமல் செய்வதற்காக வேண்டி நாம் எல்லாம் இந்த ஷஅபான் மாதத்தினுடைய நடு இரவான இந்த 15ஆம் பிறையினுடைய இரவிலே நாம் எல்லாம் ஒன்று கூடியிருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். லைலத்துல் பராஆ, ஷபே பராத், பராத்தினுடைய இரவு என்றெல்லாம் சொல்லப்படக்கூடிய இந்த நாளையிலே நாம் ஒன்று கூடியிருக்க காரணம், அல்லாஹ் நம்மை எல்லாம் நல்ல சாலிஹானவர்களுடைய கூட்டத்திலே சேர்த்து விட்டான் போலும். அதற்காக வேண்டிய அல்லாஹ் நம்மை எல்லாம் தேர்ந்தெடுத்து ஒன்று சேர்த்திருக்கின்றான். அல்ஹம்துலில்லாஹ். எப்பொழுது ரஜபினுடைய மாதம் பிறந்ததோ அன்றிலிருந்து அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ரஜப வ ஷஅபான், இறைவா ரஜபு மாதத்திலேயும் ஷஅபான் மாதத்திலேயும் எங்களுக்கு நீ பரக்கத்து செய் என்பதாக நாம் எல்லாம் இதுவரை துஆ செய்து கொண்டே இருந்தோம். அல்லாஹ் ஷஅபானுடைய பாதி வரை நமக்கு அல்லாஹ் பரக்கத்து செய்து விட்டான். இன்னும் இருக்கக்கூடிய இந்த மாதத்தினுடைய பாதியை அல்லாஹ் நம் மீது பரக்கத்தை செய்து விட்டான் என்று சொன்னால், இன்ஷா அல்லாஹ் வபல்யக்னா ஷஹ்ரு ரமலான், ரமலான் மாதத்தை நாம் அடைந்து விடுவோம் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் கபூல் செய்வானாக. கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த துஆவை நாம் ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் கேட்டதன் நோக்கம் என்ன தெரியுமா? ரமலானை அடைந்து கொண்டு ஒரு வருட காலங்கள் நாம் எல்லாம் அல்லாஹ்வுடைய ஞாபகத்தில் இருந்தும், இன்னும் வேற நல்ல அமல்களில் இருந்தும், இந்த துன்யாவினுடைய வேலைப்பாடுகளிலே நாம் எல்லாம் தூரமாக இருந்தோம். ஆனால் ரமலான் வந்து விட்டது என்று சொன்னால் நம்முடைய உள்ளத்தை எல்லாம் ஈர்த்து ரமலானிலே நல்ல அமல் செய்வதற்கு அல்லாஹ் ஏதாவது ஒரு வழியிலே நம்முடைய உள்ளத்திலே போட்டு விடுகிறான். பாருங்கள், அந்த ரமலானை கண்ணியப்படுத்தும் விதமாக ரமலான் முழுவதும் குர்ஆன் ஓத வேண்டும் என்பதற்காக வேண்டி இன்றைய இந்த ஷஅபானுடைய 15ஆம் நாள் இரவிலே மக்ரிப் தொழுகைக்கு பிறகு 3 யாசின்களை நாம் எல்லோரும் ஒன்று சேர
நாம் எல்லோரும் ஒன்று சேர்ந்து அருள்மறை குர்ஆன் வசனமான குர்ஆனுடைய ஹிருதயமான யாசின் சூராவை நாம் ஓதிவிட்டோம். இது ரமலான் மாதத்திலே நாம் அருள்மறை குர்ஆனை ஓதுவதற்காக வேண்டி முதலாவதாகவே நாம் எடுத்து வைத்திருக்கக்கூடிய ஒரு அடி. இரண்டாவதாக இன்றைய நாளையில ஈமான் இஸ்லாத்தை பற்றி, குர்ஆன் அருமை நாயகத்தை பற்றி, எல்லா விதமான அமல்களை பற்றி நாம் எல்லாம் கேட்பதும் அதன்படி வழி நடப்பதும் அதற்காக வேண்டி உள்ள ரமலான் காலத்திலே நாம் பயன்படுத்துவதற்காக வேண்டி இன்றைய நாளிலே இப்பொழுது நாம் இந்த பயானிலே அமர்ந்திருக்கிறோம். பிறகு ரமலான் காலம் முழுவதுமாக அல்லாஹ்வை அதிகமாக திக்ர் செய்ய வேண்டும், அல்லாஹ்வை அதிகமாக நினைவு கூற வேண்டும் என்று சொல்லக்கூடிய அந்த திக்ராத்துகளை யா அய்யுஹல்லதீன ஆமனு ذ்குருல்லாஹ ذிக்ரன் கதீரா, ஈமான் கொண்டவர்களே அல்லாஹ்வை நீங்கள் அதிகமாக திக்ர் செய்து கொண்டே இருங்கள் என்பதாக அருள்மறை குர்ஆன் நமக்கு போதிக்கும். அந்த அல்லாஹ்வுடைய ஞாபகத்தை, அல்லாஹ்வுடைய பெயரை தஸ்பீஹாக திக்ர்களாக நாம் ஒளிந்து கொண்டே இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டிதான் இன்ஷா அல்லாஹ் இந்த பயான் முடிவு பெற்ற பிறகு இன்ஷா அல்லாஹ் நாம் திக்ர் மஜ்லிஸிலே ஈடுபட போகிறோம். பிறகு ரமலானுடைய காலகட்டத்திலே அருள்மறை குர்ஆன் முழுவதுமாக தொழுகையிலேயே நின்று கொண்டு குர்ஆன் முழுவதையும் கேட்கக்கூடிய பெரும் பாக்கியத்தை நாம் பெற இருக்கிறோம். அத்தகைய அந்த அருள்மறை குர்ஆன் வசனம் முழுவதையும் கேட்கக்கூடிய ஒரு காரணியாக இருக்கக்கூடிய தராவீஹ் தொழுகை, அந்த தொழுகையை நாம் தொழுவதற்கும் தயாராகிவிட்டோம். நம்முடைய உடலையும் நம்முடைய உள்ளத்தையும் நாம் தயார் செய்து விட்டோம் என்பதற்காக வேண்டி அதை அல்லாஹ்விடத்திலே நாம் ஒப்படைப்பதற்காக வேண்டி, இறைவா ரமலானை முழுவதுமாக நல்ல அமல்களை கொண்டு நான் நிரப்புவேன் என்பதற்காக வேண்டி என்னுடைய உடல், பொருள், ஆதி அனைத்தையும் நான் உன்னிடத்திலே இப்பொழுதிருந்தே ஒப்படைத்து விட்டேன் என்பதை காட்டுவதற்காக வேண்டி தராவீஹ் தொழுகையை 20 ரக்காத்துகளையும் பரிபூர்ணமாக தினந்தோறும் தொழுது அருள்மறை குர்ஆன் வசனத்தினுடைய ஆரம்பம் முதற்கொண்டு ஃபாத்திஹா சூராவில் இருந்து சூரத்துன் நாஸ் என்று சொல்லக்கூடிய சூரா வரை அத்துணை சூறாக்களுடைய வசனங்களையும் தொழுகையிலேயே நின்று கேட்டுக் கொண்டிருப்பேன் என்று சொல்லக்கூடிய அந்த தராவீஹ் தொழுகைக்கு நான் தயார் என்பதை காட்டும் வண்ணம் இன்றைய தினத்தில் இன்ஷா அல்லாஹ் ذிக்ர் மஜ்லிஸுக்கு பிறகு தஸ்பீஹ் தொழுகை நாம் தொழ இருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். இன்றைய நாளையிலே நாம் செய்யக்கூடிய எல்லா அமல்களையும் அல்லாஹ் நம்முடைய இந்த வருடத்தினுடைய பதிவேட்டினுடைய முதல் பதிவாக இந்த நல்ல அமல்களை கொண்டு அல்லாஹ் நம்முடைய பதிவேட்டை அல்லாஹ் நிரப்புவானாக. ஆமீன். கண்ணியத்திற்குரியவர்களே, நாம் இப்ப எல்லா வகையிலேயும் தயாராகிவிட்டோம். காரணம் என்ன தெரியுமா? முன்னால் வாழ்ந்த கூட்டத்தார்கள் எல்லாம், ஆது கூட்டத்தார்கள், சமூக கூட்டத்தார்கள் போன்றவர்கள் எல்லாம் அல்லாஹ் அதிகமான வாழ்நாட்களை கொடுத்திருந்தார். நூஹ் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கெல்லாம் எத்தனை வருடங்கள் வாழ்ந்தார்கள்? அல்லாஹ் அருள்மறையிலே சொல்லுவான், 1050 குறைத்தால் எத்தனை வருடங்கள்? சுமார் 950 வருட காலங்கள் இந்த துன்யாவிலே வாழ்ந்திருக்கிறார்கள். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோ அவர்களுக்கு பின்னால் வந்தவர்களோ யாருமே இப்படி 900-950 ஆண்டுகள் காலங்கள் வாழ்ந்ததில்லை. நாம் யோசித்து பார்க்க வேண்டும். ஆழ்த்தமுது கூட்டத்தார்கள் பல 100 வருட காலங்கள் வாழ்ந்தார்கள். அல்லாஹ் அவர்களுக்கு பல 100 ஆண்டு காலங்கள் வாழக்கூடிய தௌஃபீக்கை அல்லாஹ் கொடுத்திருந்தான். அதே போல அவர்களுக்கு குவத்தை அல்லாஹ் கொடுத்திருந்தான். மலைகளை கைகளால் குடைவார்கள். நம்மால முடியுமா? நம்மால மலைகளை கைகளால் குடைய முடியுமா? முடியாது. ஆனால் ஆது சமூகத்தார் கூட்டத்தார்களுக்கு அல்லாஹ் அந்த குவத்தை, அந்த சக்தியை அல்லாஹ் கொடுத்திருந்தார். இதுபோல ஒவ்வொரு கூட்டத்தார்களுக்கும் அல்லாஹ் வாழ்நாள்களை நீட்டமாக கொடுத்திருந்தான். அதே போல சக்தியை, பலத்தை அல்லாஹ் கொடுத்திருந்தான். உடல் உருவங்களை அல்லாஹ் உயரமானதாக கொடுத்திருந்தான். இவை அனைத்தையுமே நபிக்கோ நபியினுடைய உம்மத்தார்களுக்கோ அல்லாஹ் கொடுக்கவில்லை. காரணம் என்ன தெரியுமா? அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், என்னுடைய உம்மத்தார்களுக்கு அல்லாஹ் வாழ்நாட்களை குறைவாக கொடுத்திருக்கிறார். குறைவாக, மிக குறைவாக கொடுத்திருக்கிறான். 60-70 வயதுக்குள்ளாகத்தான் கொடுத்திருக்கிறான்.
ஆனால் எனக்கு முந்தைய சமூகத்தார்களுக்கு அல்லாஹ் நிறைய வாழ்நாட்களை கொடுத்திருந்தான், நிறைய அமல்களை செய்தார்கள். அவர்கள் செய்யக்கூடிய அமல்களுக்கெல்லாம் ஒரு அமல் செஞ்சா, ஒரு நன்மை செய்தால் அவர்களுக்கு ஒரு நன்மை மட்டும்தான் பதியப்படும். 900 வருஷங்கள், 500 வருஷங்கள், 800 வருஷங்கள் என்பதாக வாழ்ந்திருக்கின்றார்கள் என்று சொன்னால், அவங்க செய்யக்கூடிய அமல், செய்யக்கூடிய செயல் நல்ல அமலுக்கு ஒரு அமல், நல்ல அமல் செய்தார்கள், நன்மை செய்தார்கள் என்று சொன்னால் ஒரு நன்மை தான் எழுதப்படும். ஆனால் என்னுடைய உம்மத்துமார்களுக்கு அப்படி அல்ல. என்னுடைய உம்மத்துமார்களுக்கு அப்படி அல்ல. ஒரு நன்மை செய்தால் அல்லாஹ் அதை 10 நன்மையாக அல்லாஹ் மாற்றுகிறான். ஒரு வக்து தொழுகை தொழுதால் அதற்கு 10 வக்து தொழுகையினுடைய நன்மையை அல்லாஹ் எழுதுகிறான். எனக்கு முந்தைய சமூகத்தார் அவர்கள் ஒரு தவறு செய்தார்கள் என்று சொன்னால் உடனே எழுதப்படும், தவறுகள் எல்லாம் உடனே எழுதப்படும். ஆனால் என்னுடைய உம்மத்துமார்களுக்கு ஒரு தவறு செய்துவிட்டால் அல்லாஹ் மலக்குமார்களிடத்தில் என்ன சொல்லுகிறான் தெரியுமா? என்னுடைய முஹம்மதினுடைய உம்மத்துமார்கள் ஒரு தவறு செய்தால் கொஞ்சம் பொறுத்திருங்கள், கொஞ்சம் பொறுத்திருங்கள். மலக்குமார்களுக்கு அல்லாஹ் கட்டளையிடுகிறான், ஒரு தவறு செய்துவிட்டால் கொஞ்சம் பொறுத்திருங்கள். எதுவரை தெரியுமா? அவர்கள் செய்துவிட்ட அந்த பாவத்திற்கு தௌபா செய்கின்ற வரை பொறுத்திருங்கள். கொஞ்ச நேரம் பாருங்க. ஒரு தவறு செய்துவிட்டார் என்று சொன்னால் அது தெரிந்தாக இருக்கட்டும், தெரியாமலாக இருக்கட்டும், ஒரு தவறு செய்துவிட்டால் மலக்கே உடனே எழுதி விடாதீர்கள். நன்மை செய்தால் உடனே எழுதிவிடுங்கள். ஆனால் தீமை செய்தால் என்னுடைய முஹம்மதுடைய உம்மத்துமார்களுக்கு உடனே எழுதி விடாதீர்கள், கொஞ்சம் தாமதியுங்கள். தௌபா செய்துவிட்டால் அந்த தவறை, தீமையை எழுத வேண்டாம். எவ்வளவு பெரிய பாக்கியம்! சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உம்மத்துமார்களுக்கு வாழ்நாட்களை குறைத்து விட்டான், வாழ்நாட்களை குறைத்து விட்டான். சக்தியை குறைவாகத்தான் தந்திருக்கிறான். ஆனால் செய்யக்கூடிய அமல்களிலே அல்லாஹ் பன்மடங்கு நன்மையை வைத்திருக்கிறான் என்பதை நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பிக்கின்றார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், இந்த ஷஅபான் மாதத்தை பற்றி சொல்வார்கள். இதா கான லைலத்துன் நிஸ்ஃபு மின் ஷஅபான், ஷஅபான் மாதத்தினுடைய நடு இரவு வந்துவிட்டது என்று சொன்னால், 15ஆம் நாள் இரவு வந்துவிட்டது என்று சொன்னால், ஃபகூமு லைலஹா, அந்த இரவில் நீங்கள் முடிந்த அளவுக்கு தொழுங்கள். வஸூமு நஹாரஹா, நீங்கள் முடிந்தால் நோன்பு வையுங்கள். உங்களுடைய இரவை தொழுகையாக, பகலை நோன்பாக மாற்றிக் கொள்ளுங்கள். இந்த ஷஅபானுடைய மாதம் என்பது மிக சிறப்பான மாதம் என்பதை நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பிப்பார்கள். கண்ணியத்திற்குரியவர்கள், அல்லதி ஹலகல் மௌத வல் ஹயாத லியப்லுவக்கும் அய்யுக்கும் அஹ்ஸனு அமலா, அல்லாஹ் மௌத்தையும் வாழ்க்கையையும் அல்லாஹ் படைத்திருக்கிறான். எதற்காக வேண்டி தெரியுமா? அதிலே யார் நல்ல அமல்களை செய்து யார் தூய்மையானவர்களாக ஆகுகின்றார்கள் என்பதை சோதிப்பதற்காக வேண்டித்தான் வாழ்க்கையையும் இந்த மௌத்தையும் நான் கொடுத்திருக்கிறேன் என்பதாக அல்லாஹ் அருள்மறையிலே சொல்லி காண்பிப்பான். கண்ணியத்திற்குரியவர்கள், இத்தகைய இந்த ஷஅபான் மாதம் என்பது அல்லாஹ்விடத்திலே எந்த அளவிற்கு சிறந்ததாக, அல்லாஹ்விடத்திலே எந்த அளவுக்கு உயர்ந்ததாக இருக்கின்றது தெரியுமா? கண்ணியத்திற்குரியவர்களே, பராஅத் இரவு, அல்லாஹ் அருள்மறையிலே இந்த இரவை பற்றி சொல்லி காண்பித்தான். இன்னா அன்ஸல்நாஹு ஃபீ லைலத்தின் முபாரகா, பரக்கத் பொருந்திய இந்த இரவிலேதான் அருள்மறை குர்ஆன் வசனங்களை நாம் இறக்கினோம் என்பதாக அல்லாஹ் அருள்மறையிலே சொல்லி காண்பிக்கின்றார். முஃபஸ்ஸிரீன்கள் விளக்கம் எழுதுவார்கள். அருள்மறை குர்ஆன் ரமலானுடைய காலகட்டத்திலே ஒற்றைப்படையான இரவான லைலத்துல் கத்ர் இரவிலேதானே அருள்மறை குர்ஆன் வசனங்கள் இறக்கப்பட்டது என்பதாக அதிகாரப்பூர்வமான ஹதீஸ்கள் நமக்கு அறிவிக்கின்றன. இந்த பராஅத் இரவு, இந்த ஷஅபான் மாதத்தினுடைய நடு இரவிலே இன்னா அன்ஸல்நாஹு ஃபீ லைலத்தின் முபாரகா என்பதாக அல்லாஹ் சொல்லுகிறானே. முஃபஸ்ஸிரீன்கள் எழுதுகிறார்கள், முதலாவதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அருள்மறை குர்ஆனை தன்னுடைய வானிலிருந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முதலாவதாக இறக்கி வைத்திருந்தான். இந்த பூமியிலே இறக்கியதுதான் லைலத்துல் கத்ர் என்று சொல்லக்கூடிய இரவு என்பதாக முஃபஸ்ஸிரீன்கள் எழுதுவார்கள். ஃபீஹா யுஃபரகு குல்லு அம்ரின் ஹகீம்,
இதுதான் இன்றைய நாளினுடைய அமல். இன்றைய நாளினுடைய அமல் இன்றைய நாளையிலே நாம் என்ன அமல் செய்கிறோமோ, இன்றைய நாளையிலே நாம் என்ன நன்மைகளை செய்கிறோமோ அவைகளெல்லாம் பதிய வைக்கப்படுகின்றன. இன்றைய நாளோடு நாம் சென்ற ஒரு வருடத்துடைய அமல்கள் எல்லாம் முடிக்கப்பட்டிருக்கும், முடிவு பெற்றிருக்கும். இன்றைய நாளையிலிருந்து வரக்கூடிய வருடத்தினுடைய அமல்கள் முதலாவதாக பதியப்படும். அமல்கள் என்று சொன்னால் செய்யக்கூடிய அமல்கள் அனைத்துமே நமக்கு இந்த ஒரு வருட காலங்கள் வரக்கூடிய வருடத்திலே நமக்கு கிடைக்கப்பெறக்கூடிய ரிஸ்குகள், நாம் உயிரோடு இருப்போமா மௌத்தாகி விடுவோமா, நமக்கு எந்த சொத்து சுகங்கள் கிடைக்கும், என்ன நல்ல அமல்களை செய்வோம், என்ன தீங்குகளை எல்லாம் செய்வோம் என அனைத்தையுமே பதியக்கூடிய ஒரு நாள் இன்றைய நாள். பராஅத் என்று சொல்லக்கூடிய விடுதலை பெறக்கூடிய இரவு, நரகத்திலிருந்து விடுதலை பெறக்கூடிய இரவு. அபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்றைய நாளையிலே அவர்களுக்கு நடைபெற்ற ஒரு நிகழ்வை நான் ஹதீஸ் கரந்தங்களிலிருந்து ஒரு செய்தியை நாம் பார்ப்போம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், وَرَبُّكَ يَخْلُقُ مَا يَشَاءُ وَيَخْتَارُ. அல்லாஹ் உலகத்திலே அனைத்தையும் படைத்தான், வயக்தார் தான் நாடியதை படைத்துவிட்டு அதிலே ஒரு சிலதை தேர்ந்தெடுத்துக் கொண்டார். இந்த ஷஅபான் மாதம் என்பது ஏன் சிறப்பு, எப்படி சிறப்பாக்கினான் என்பதை உணர்த்தும் வண்ணம் இருக்கக்கூடிய இந்த ஹதீஸை பார்ப்போம். குல்லு ஷைஇன் அர்பஅத்துன். அல்லாஹ் எல்லா விஷயத்தையும் படைக்கின்ற பொழுது 4 படைத்திருக்கிறார். படைத்த அந்த 4 ஒன்றை அல்லாஹ் தேர்ந்தெடுத்திருக்கிறார். முதலாவதாக அல்லாஹ் மலக்குமார்கள் 4 மலக்குமார்களை படைக்கிறார். அதிலே ஜிப்ரீல், மீகாயில், இஸ்ராபீல், இஸ்ராயில் 4 மலக்குமார்களை அல்லாஹ் படைக்கிறான். அதிலே ரூஹுல் குதுஸ் என்று சொல்லக்கூடிய ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சிறப்பாக ஆக்குகிறார். 4 மலக்குமார்களை படைத்து அதிலே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் சிறப்பானவர்களாக ஆக்குகிறான். இரண்டாவதாக நபிமார்கள் 4 நபிமார்கள், இப்ராஹிம், மூசா, ஈசா, முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த 4 நபிமார்கள், அதிலே அல்லாஹ் நபியினா முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சிறப்பான நபியாக அல்லாஹ் ஆக்குகிறார். 4 சஹாபா தோழர்கள், குலஃபாஇ ராஷிதீன் என்று சொல்லக்கூடிய அபூபக்கர், உமர், உஸ்மான், அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹும். இந்த 4 சஹாபா தோழர்களிலே அல்லாஹ் ஹஜ்ரத் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அவர்களை சிறப்பானவர்களாக அல்லாஹ் ஆக்குகிறார். அதே போல மஸ்ஜிதுகள், மஸ்ஜிதுல் ஹரம், மக்காவிலே இருக்கக்கூடிய கஅபத்துல்லாஹ், பிறகு மஸ்ஜிதுல் அக்ஸா, பிறகு மஸ்ஜிதே மதீனா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்றும் செய்து கொள்ளும் அந்த மதீனா நகரத்திலே அமைந்திருக்கக்கூடிய மதீனத்துல் முனவ்வரா என்று சொல்லக்கூடிய பள்ளிவாசல், பிறகு மஸ்ஜிதே தூர் சீனா. இந்த 4 மஸ்ஜிதுகளிலேயும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மஸ்ஜிதுல் ஹராம், கஅபத்துல்லாஹை அல்லாஹ் சிறப்பாக்குகிறார். அதே போல 4 யௌமுல் ஃபத்ர், யௌமுல் அல்ஹா, யௌமு அரஃபா, யௌமு ஆஷூரா 4 நாட்களை அல்லாஹ் சிறப்பாக்குகிறான். அந்த 4 நாட்களிலே யௌமு அரஃபா, அரஃபா நாளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தேர்ந்தெடுத்து தனிச்சிறப்பை அதற்கு கொடுக்கிறார். அதே போல லைலத்துல் பராஆ, லைலத்துல் கத்ர், லைலத்துல் ஜும்ஆ, லைலத்துல் ஈத், பெருநாளுடைய இரவுகள், ஜும்மாவுடைய இரவு, அதே போல லைலத்துல் கத்ர் இரவு, பராத்தினுடைய இரவு. இந்த 4 இரவுகளிலே அல்லாஹ் லைலத்துல் கத்ர் இரவை சிறப்பாக்குகிறான். இப்படியே ஒவ்வொன்றாக வருகிறது. அதே போல மாதங்களிலே ரஜபு, ஷஅபான், ரமலான், முஹர்ரம் என்பதாக 4 மாதங்களை குறிப்பிட்டு அந்த 4 ஷஅபான் மாதத்தை அல்லாஹ் மிக சிறப்பிற்குரியதாக ஆக்கியிருக்கிறான். அருமை நாயகம் சொல்லிவிட்டு சொன்னார்கள், ரஜப ஷஹ்ருல்லாஹ், ரஜபு மாதம் அல்லாஹ்வுடைய மாதம். மிஅராஜ் பயணத்தை அல்லாஹ் ஏற்படுத்தினான் அல்லவா, அந்த ரஜபு மாதம் என்பது ஷஹ்ருல்லாஹ், அல்லாஹ்வுடைய மாதம். ஷஅபான் ஷஹ்ரி,
ஷஅபான் மாதம் என்பது என்னுடைய மாதம் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஷஅபான் மாதத்தை சிறப்புப்படுத்தி காண்பிக்கிறார்கள். ரமலான் ஷஹ்ரு உம்மத்தி, ரமலான் மாதம் என்பது என்னுடைய உம்மத்துமார்களுடைய மாதம் என்பதாக நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலான் மாதத்தை சொல்லி காண்பிக்கிறார். இந்த ஷஅபான் மாதத்தை பற்றி சொல்லுகின்ற பொழுது ஃபீஹி துர்ஃபஉ அமாலுல் இபாத் இலா ரப்பில் ஆலமீன், அல்லாஹ்வுடைய அடியார்களுடைய அமல்கள் அல்லாஹ்விடத்திலே உயர்த்தப்படக்கூடிய ஒரு நாள். இதுவரை செய்திருக்கக்கூடிய அமல்கள் முடிக்கப்பட்டு அல்லாஹ்விடத்திலே எடுத்து காண்பிக்கக்கூடிய ஒரு நாள் இன்றைய நாள் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷஅபான் மாதத்தினுடைய நடு இரவை சொல்லி காண்பிக்கிறார்கள். காண்பித்து விட்டு சொன்னார்கள், வஹிப்பு அய்யர்ஃப அமலி வ அன ஸாயிமுன், இன்றைய நாளிலே எல்லோருடைய அமல்களும் அல்லாஹ்விடத்திலே எடுத்து காண்பிக்கப்படுகின்றன. என்னுடைய அமல் அல்லாஹ்விடத்திலே காண்பிக்கப்படுகின்ற பொழுது தாயும் நான் நோன்பாளியாக இருக்க ஆசைப்படுகிறேன் என்பதாக நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தியை நாம் ஹதீஸின் வாயிலாக பார்க்க முடியும். கண்ணியத்திற்குரியவர்களே, ஷஅபான் என்று சொல்லக்கூடிய வார்த்தையில் அல்லாஹ் 5 எழுத்துக்களை வைத்திருக்கிறார். 5 எழுத்துக்கள் இருக்கின்றன. அரபு வாசகத்தினுடைய அந்த 5 எழுத்துக்களை அல்லாஹ் ஷீன், முதலாவதாக இருக்கக்கூடிய அந்த ஷீன் ஷரஃப், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டு புகழ்ந்து காட்டிய இந்த மாதத்தினுடைய பெயரிலே அல்லாஹ் சிறப்பை வைத்திருக்கிறான். ஷீன். பிறகு 2வது எழுத்து ஐன், ஐனிலே அல்லாஹ் அலா, உயர்ந்ததை அல்லாஹ் வைத்திருக்கிறான். பிறகு பே, பேயில இருக்கக்கூடிய பர், பிர் என்பதாகவும் சொல்லலாம், நன்மைகள் தரக்கூடியது. வார்த்தைகள் எப்படி அல்லாஹ் சேர்த்திருக்கிறான் பாருங்க. பிறகு அலிஃப், உல்மத், அல்லாஹ்விடத்திலே நாம் இணைந்து இருக்கக்கூடியது. மஹ்பூப், அல்லாஹ்வினால் பாதுகாக்கக்கூடியது என்பதாக அர்த்தம் பொருந்திய அலிஃபை அல்லாஹ் வைத்திருக்கிறான். கடைசியாக ஷஅபான், கடைசி எழுத்து நூன், நூர், ஒளி என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அர்த்தம் பொருந்திய வார்த்தைகளை இந்த ஷஅபான் என்று சொல்லக்கூடிய வார்த்தைகள் அல்லாஹ் வைத்திருக்கின்றான் என்று சொன்னால், இப்படி ஷஅபானை அல்லாஹ் எல்லா விதத்திலேயும் சிறப்புப்படுத்தி காட்டு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடந்த ஒரு செய்தி, ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த செய்தியை அறிவிக்கிறார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வருகிறார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், என்னிடத்திலே ஜிப்ரீல் வந்தார். லைலத்துன் நிஸ்ஃபு மின் ஷஅபான், ஷஅபான் மாதத்தினுடைய நடு பகுதியான இந்த 15ஆம் நாள் அன்று ஜிப்ரீல் என்னிடத்திலே வந்தார். வந்து கால, அவர் சொன்னார், நீ என்னிடத்திலே யா முஹம்மத் இர்ஃபா ரஅஸக், பார்த்து ஜிப்ரீல் சொன்னார்கள், இர்ஃபா ரஅஸக், நீங்கள் உங்களது தலையை உயர்த்தி பாருங்கள் என்பதாக ஜிப்ரீல் சொன்னார். இல சமாஇ, வானத்தின் பக்கம் உயர்த்துங்கள் என்பதாக சொன்ன பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், நான் வானை நோக்கி பார்த்தேன். பார்த்த பொழுது மா ஹாதிஹில் லைலா, நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜிப்ரீல் கேட்கிறாங்க, இது என்ன இரவு, இது என்ன இரவு என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வானத்தை நோக்கி பார்த்தவுடனே கேட்கிறார்கள். கால ஜிப்ரீல், ஜிப்ரீல் சொன்னார், ஹாதிஹில் லைலா يفتح الله سبحانه وتعالى فيها 300 باب من ابواب الرحمه, ரஹ்மத்தினுடைய வாசல்களிலே 300 வாசல்களிலே அல்லாஹ் இந்த தினத்திலே திறந்து வைத்திருக்கிறான். அதுதான் நீங்கள் பார்க்கின்ற பொழுது வானம் சிறப்பிற்குரியதாக இருக்கிறது என்பதாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொல்லுகிறார்கள். ஷஅபான் மாதத்தினுடைய இரவிலே வந்தவர்கள் இந்த 15ஆம் நாள் இரவிலே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்துவிட்டு அருமை நாயகத்தை உயர பார்க்க சொல்லிவிட்டு நடந்ததை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பிக்கக்கூடிய செய்தியை ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள். பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், இந்த தினத்திலே 300 ரஹ்மத்தினுடைய வாசல்கள் திறந்திருக்கின்றன. இந்த துன்யாவில் இருக்கக்கூடிய அல்லாஹ்வுடைய அடியார்கள் நல்ல அமல்களை செய்து கொண்டிருந்தார்கள் என்று சொன்னால் அவர்கள் அனைவர்களையும் அல்லாஹ் மன்னித்து விடுகிறார்.
300 ரஹமத்தினுடைய வாசல்கள் திறக்கப்பட்டு விட்டன. அந்த ரஹமத்துகள் அவர்கள் மீது இறங்கிக் கொண்டு அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு விடுகின்றன. சொல்லிவிட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இல்லா லி முஷ்ரிக்கின், ஒரு சிலர்களை தவிர, ஒரு சிலர்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த இடத்திலே பார்க்க கூட மாட்டான். சொன்னார்கள், முதலாவதாக முஷ்ரிக், இணை வைக்கக்கூடியவர். அல்லாஹ்விற்கு இணை வைக்கக்கூடியவனை அல்லாஹ் இந்த நாளையிலே பார்க்க மாட்டான். பிறகு எந்த ஒரு மனிதன் சூனியக்காரனாக இருக்கிறானோ, சாஹிர், அவரையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த நாளையிலே பார்க்க மாட்டான். காஹின், குறி சொல்பவனாக இருக்கிறானா, அவனையும் அல்லாஹ் இந்த நாளத்திலே பார்க்க மாட்டான். குடிகாரனாக இருக்கிறானா, அவனையும் அல்லாஹ் பார்க்க மாட்டான். வட்டி வாங்கக்கூடியவனாக இருக்கிறானா, அவனையும் இந்த தினத்திலே அல்லாஹ் பார்க்க மாட்டான். அதே போல விபச்சாரம் செய்து கொண்டிருக்கிறானா, அவரையும் அல்லாஹ் இந்த தினத்திலே பார்க்க மாட்டான். அல்லாஹ் இங்கேதான் செய்தியை வைக்கிறான். இவ்வளவு பாவங்கள் செய்திருந்தாலும் கூட, இவ்வளவு பாவங்களை செய்தவர்களாக இருந்தாலும் கூட அவர்களின் பக்கம் அல்லாஹ் பார்க்க மாட்டான். எதுவரை என்று சொன்னால், அவர்கள் தௌபா செய்கின்ற வரை. இன்றைய நாளையிலே நல்ல அமல்களை செய்து, தொழுது, திக்ர் செய்து, குர்ஆனை ஓதி இன்றைய நேரத்திலே பாவ மன்னிப்பை தேடிவிட்டார் என்று சொன்னால், அவர் தௌபா செய்து விட்டார் என்று சொன்னால் அல்லாஹ் மன்னித்து விடுவான். தௌபா செய்கின்ற வரை அவர்களை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். ஏனைய எல்லோர்கள் மீதும் அல்லாஹ் 300 ரஹமத்தினுடைய வாசல்களை திறந்து வைத்திருக்கிறான் பாருங்கள் என்பதாக ஜிப்ரீல் இடத்திலே சொன்னார் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பிக்கிறார்கள். பிறகு ஃபலம்மா கான ருபுல் லைல், இந்த ஷஅபானுடைய மாதத்தினுடைய 2ஆம் பகுதி, இரவினுடைய 2ஆம் பகுதி ஆகிறது. நஸல ஜிப்ரீல், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறங்கி வந்தார்கள். மீண்டும் இறங்கி வருகிறார்கள். சொல்கிறார்கள், ஆலயா முஹம்மத், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், முஹம்மதே, நீங்கள் வானத்தின் பக்கம் உங்களுடைய தலையை உயர்த்து பாருங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய தலையை உயர்த்தி பார்த்தார்கள். அந்த நேரத்திலே அப்வாபுல் ஜன்னதி மஃதூஹத்துன், சொர்க்கத்தினுடைய வாசல்கள் எல்லாம் திறந்து வைக்கப்பட்டிருந்தன. சொர்க்கத்தினுடைய வாசல்கள் எல்லாம் திறந்து வைக்கப்பட்டிருந்தன. அதை நான் பார்த்தேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ஒவ்வொரு சொர்க்கத்தினுடைய வாசலிலேயும் மலக்குமார்கள் நின்று கொண்டிருந்தார்கள். முதல் சொர்க்கத்து வாசலிலே நின்று கொண்டிருந்த மலக்கு யுனாதி, அவர் அழைத்துக் கொண்டே இருக்கிறார். யாரெல்லாம் இன்றைய நாளையிலே ருக்கூ செய்து கொண்ட வண்ணம் இருந்து கொண்டிருக்கிறார்களோ, யார் இன்றைய தினத்திலே ருக்கூ செய்திருக்கிறார்களோ, தூபா லிமன் ரக்கஅத்தி ஹாதிஹில் லைலா, இன்றைய நாளையிலே யார் ருக்கூ செய்தார்களோ வாருங்கள் வாருங்கள் என்பதாக முதல் சுவனத்தின் வாசலிலே நின்று கொண்டு அந்த ருக்கூ செய்தவர்களை அந்த மலக்கு அழைத்துக் கொண்டிருந்தார். அதை நான் பார்த்தேன். இரண்டாவது சொர்க்கத்தினுடைய அந்த வாசலில் நின்று கொண்டிருக்கக்கூடிய மலக்கு தூபா லிமன் சஜதத்தி ஹாதிஹில் லைலா, இந்த இரவிலே யார் சஜ்தா செய்தார்களோ, இந்த இரவிலே யார் சஜ்தா செய்து கொண்டிருந்தார்களோ அவர்கள் எல்லாம் வாருங்கள் வாருங்கள் என்பதாக சொர்க்கத்து வாசலிலே நின்று கொண்டு, இரண்டாவது சொர்க்கத்து வாசலில் நின்று கொண்டு அழைத்துக் கொண்டிருக்கிறார். சொல்லுகிறார்கள். மூன்றாவது சொர்க்கத்து வாசலிலே நின்று கொண்டிருக்கக்கூடிய மலக்கு தூபா லிமன் தஆ பி ஹாதிஹில் லைலா, இந்த இரவிலே யார் துஆ செய்து கொண்டிருக்கிறார்கள், யார் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்து கொண்டிருக்கிறார்கள், அவர்கள் எல்லோரும் இந்த வாசலின் பக்கம் வாருங்கள், இந்த சொர்க்கத்திற்குள் நுழையுங்கள் என்பதாக மலக்கு மூன்றாவது சொர்க்கத்தினுடைய வாசலில் நின்று கொண்டு அழைத்துக் கொண்டிருக்கிறார். சொல்லுகிறார்கள். நான்காவது சொர்க்கத்தினுடைய வாசலில் நின்று கொண்டு தூபா லிமன் ஸாக்கிரீன ஃபீ ஹாதிஹில் லைலா, யார் இன்றைய நாளையிலே அல்லாஹ்வை திக்ர் செய்து கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் எல்லோரும் இந்த சொர்க்கத்தினுடைய வாசலின் பக்கம் வாருங்கள். உங்களுக்காக வேண்டிதான் இந்த சொர்க்கம், உங்களுக்காக வேண்டிதான் இந்த சொர்க்கத்தினுடைய வாசல் திறந்து வைக்கப்பட்டிருக்கின்றது என்பதாக மலக்குமார்கள் அழைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஐந்தாவதாக தூபா லிமன் பகா மின் ஹஷியத்தில்லாஹ் ஃபீ ஹாதிஹில் லைலா,
இந்த இரவிலே யார் தன்னுடைய பாவங்களை எல்லாம் நினைத்து தௌபா செய்து அழுது கொண்டிருக்கிறார்களோ அந்த அழுதவர்கள் எல்லாம் என்னுடைய இந்த 5வது சொர்க்கத்தினுடைய வாசலின் பக்கம் வாருங்கள். உங்களுக்காக வேண்டி அல்லாஹ்வுடைய பயத்தினால் அல்லாஹ்வுடைய அச்சத்தினால் நீங்கள் அழுது கொண்டிருக்கின்றீர்களா? உங்களுக்காக வேண்டிதான் இந்த சொர்க்கம் திறந்து வைக்கப்பட்டிருக்கின்றது, இங்கே வாருங்கள் என்பதாக 5வது சொர்க்கத்தினுடைய வாசலிலே நின்று கொண்டு மலக்கு அழைத்துக் கொண்டிருக்கின்றார் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். 6வதாக தூபா லில் முஸ்லிமீன ஃபீ ஹாதிஹில் லைலா, உண்மையான முறையிலே யார் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு இஸ்லாத்திலே முழுவதுமாக நுழைந்து கொண்டார்களோ நீங்கள் வாருங்கள், உங்களுக்காக வேண்டிதான் இந்த சொர்க்கத்து வாசல் திறந்திருக்கின்றது என்பதாக அழைக்கின்றார்கள். 7வதாக மலக்கு அழைக்கிறார், ஹல் மின் சாயிலின் ஃபயுதா சுலஹு, அல்லாஹ்விடத்தில் ஏதாவது நீங்க கேட்கிறீங்களா? நல்ல விஷயத்தை கேட்கிறீர்களா? உங்களுக்கு கொடுக்கப்படும், நீங்கள் வாருங்கள் கேட்கக்கூடியவர்கள் இந்த சொர்க்கத்தினுடைய வாசலின் பக்கம் வாருங்கள் என்பதாக மலக்கு அழைக்கின்றார் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். 8வதாக ஹல் மின் முஸ்தக்ஃபிரின், பாவ மன்னிப்பு தேடுகிறீர்களா? அல்லாஹ்விடத்தில் இஸ்திக்ஃபார் செய்கிறீர்களா? ஃபயக்ஃபிர் லஹு, உங்களை அல்லாஹ் மன்னிக்கிறான், நீங்கள் இந்த வாசலின் பக்கம் வாருங்கள் என்பதாக மலக்குமார்கள் ஒவ்வொரு வாசலிலேயும் நின்று கொண்டு அழைத்துக் கொண்டிருப்பதை நான் பார்த்தேன் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தியை ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவித்து காண்பிக்கின்றார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, பிறகு ஃபகுல்து யா ஜிப்ரீல், ஜிப்ரீல் இஸ்லாம் இடத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், யா ஜிப்ரீல் இலா மதா தகூனு ஹாதிஹில் அப்வாபுல் மஃப்தூஹா, இந்த சொர்க்கத்தினுடைய வாசல்கள், இந்த வானத்தினுடைய கதவுகள் எதுவரை திறந்திருக்கும் என்பதாக கேட்கிறார். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து அவர்கள் சொன்னார்கள், இலா துலூஇல் ஃபஜர் மின் அவ்வலில் லைல், ஃபஜர் சுபஹ் உதயமாகின்ற வரை, முதல் இரவு ஆரம்பமாகின்ற வரை சொர்க்கமும் இந்த வானத்தினுடைய கதவுகளும் திறந்து வைக்கப்பட்டிருக்கும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் சொல்லிவிட்டு சொல்லுகிறார்கள், சும்ம கால, ஜிப்ரீல் சொன்னார்கள், யா முஹம்மத் இன்ன லில்லாஹி ஃபீஹா, இன்றைய நாளையிலே அல்லாஹ்விற்கு அடிபணிந்து அல்லாஹ்விற்காக வேண்டிய எல்லா நல்ல அமல்களையும் செய்தவர்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இத்காம் மினன் நார் பிஅததி ஷிஅரின் ரனமி கலபின் என்பதாக ஜிப்ரீல் சொன்ன செய்தியை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பிக்கிறார்கள். இன்றைய நாளையிலே சுபுஹ் வரை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பாவ மன்னிப்பு தேடக்கூடியவர்களுடைய பாவங்களை மன்னிக்கின்றான், சுபுஹ் வரை மன்னித்துக் கொண்டே இருக்கிறார். அது எவ்வளவு மக்களாக இருந்தாலும் சரி, எவ்வளவு அதிகாரிகளாக இருந்தாலும் சரி என்பதாக சொல்லிவிட்டு கலபின் என்பதாக கலபு கோத்தரத்தாருடைய கூட்டத்தாரனுடைய ஆடுகளுடைய ரோமங்கள் அளவு இருந்தாலும் சரி, உதாரணத்தோடு சொல்லி காண்பிக்கிறார்கள், ரோமங்கள் அளவு இன்றைய நாளையிலே பாவ மன்னிப்பு தேடிக்கொண்டிருந்தாலும் சரி, அவர்கள் அனைவருடைய பாவங்களையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மன்னிக்கின்றான் என்பதாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொன்ன செய்தியை நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பிக்கின்றார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த அளவிற்கு சிறப்பு பெற்ற இந்த ஷாபானுடைய மாதத்தின் 15ஆம் நாள் பராஅத் இரவை தான் நாம் எல்லாம் அடைந்திருக்கின்றோம். இன்றைய நாளை நாம் வீணடித்து விடாமல் நல்ல அமல்களை கொண்டு இன்றைய நாளை நாம் நிரப்புவோம். கண்ணியத்திற்குரிய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபமாஸாலன் நபி, அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்றைய நாளிலே ஸல்லா காயிமன் வ காயிதன் ஹத்தா அஸ்பஹ், விடுகின்ற வரை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையிலேயே இருந்திருக்கிறார்கள். கண்ணியத்திற்குரியவர்கள், மா தகத்தம மின் தம்பிக வ மா தஅக்கர், அல்லாஹ் ஏற்கனவே சொல்லிவிட்டார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து சொல்லிவிட்டார், நபியே உங்களது முன்பின் பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்பட்டு விட்டன. பாவங்கள் செய்யாதவர்களாக இருந்தாலும் அருமை நாயகத்தை பற்றி அல்லாஹ் சொல்லிவிட்டான், உங்களுடைய முன்பின் பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்பட்டு விட்டன என்பதாக சொன்னாலும் கூட அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காயிமன் வ காயிதா, அமர்ந்தும் நின்றும் இலா அஸ்பஹ், விடுகின்ற வரை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுதிருக்கின்றார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது தொழுகை விடியும் வரை எப்படி இருந்தது தெரியுமா? அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அதை குறிப்பிட்டு காண்பிக்கின்றார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவு நேரத்திலே தொழுவதற்காக வேண்டி ஆயத்தமாகிறார்கள்.
தொழுவதற்காக வேண்டி அவர்கள் ஆயத்தமாகின்ற பொழுது 2 ரக்காத்துகளை அவர்கள் சொல்லுகிறார்கள். ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா சொல்லுகிறார்கள், 2 ரக்காத்தை சொல்லுகிறார்கள். அந்த தொழுவதற்கு முன்னால் அந்த நாளை குறிப்பிடுவதற்காக வேண்டி அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா சொல்லுகிறார்கள், அருமை நாயகம் இடத்தில் கேட்டார்கள், ஆயிஷா ஐயத்து லைலத்தின் இன்றைய நாள், இந்த இரவு என்ன நாள் தெரியுமா, இது என்ன இரவு உனக்கு தெரியுமா என்பதாக கேட்டார்கள். அல்லாஹு வ ரசூலுஹு அலம் என்பதாக நான் பதில் கூறினேன். இந்த இரவு என்ன இரவு என்பது எனக்கு தெரியாது, அல்லாஹ்விற்கும் அவனது ரசூலுக்கு மட்டுமே தெரியும் என்பதாக ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் பதில் கூறினார்கள். அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், இன்றைய நாள் லைலத்துன் நிஸ்ஃப் மின் ஷஅபான், ஷஅபான் மாதத்தினுடைய நடு பகுதி, ஷஅபான் மாதத்தினுடைய 15ஆம் நாள் இரவு இன்று என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு, ஃபீஹா துர்ஃபா அமாலுத் துன்யா, ஃபீஹா துர்ஃபா அமாலுத் துன்யா வ அமாலுல் இபாத், அடியார்களுடைய நல்ல அமல்கள் எல்லாம் இன்றைய நாளையிலே அல்லாஹ்விடத்திலே உயர்த்தப்படுகின்றன என்பதாக சொன்ன அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஸல்லா ரக்அத்தைனி 2 ரக்அத்துகளை தொழுதார்கள். 2 ரக்அத்துகளை அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள் தொழுதார்கள். ஹஃபஸ அல் கியாம், 2 ரக்அத்து தொழுதாங்க. தொழும்போது நிலையை இலகுவாக்கி தொழுதார்கள். தொழுகையில் நிற்கும் பொழுது என்ன செஞ்சாங்க, கொஞ்சமா ஓதி முதல் ரக்காயத்தை அவர்கள் நிறைவு செய்யும் வண்ணம் நிற்பதிலே அவர்கள் ஹஃபஸல் கியாம் இலகுவாக நின்றார். கொஞ்ச நேரம் நின்று தொழுதாங்க. கொஞ்சத்தை ஓதினாங்க, ஓதிட்டு சும்மா சஜத அவங்க என்ன செஞ்சாங்க, சஜிதாக்கு போயிட்டாங்க. முதல் ரக்காயத்தினுடைய கடைசி சஜிதாக்கு போயிட்டாங்க. அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஜிதா செய்தவர்கள் சஜிதாவிலேயே இருக்கிறார்கள். அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறார்கள், எதுவரை என்று சொன்னால் இலா ஸஃபரில்லை, இரவினுடைய நடு பகுதி வரை அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஜிதாவிலே இருக்கிறாங்க. ஆயிஷா நாயகி சொல்றாங்க, வனன்து கப்லஹுல்லாஹு ரசூலஹு, நான் என்ன நினைச்சிட்டேன்னு சொன்னா, ரசூலுல்லாஹ் சஜிதாவிலேயே இருக்கிறத பார்த்துட்டு அவங்க மௌத்தா போயிட்டாங்களோ அப்படின்னு சொல்லி நான் நினைச்சேன். அல்லாஹ் அவர்களை கபூல் செய்து கொண்டானோ, அவர்களை அழைத்துக் கொண்டானோ என்பதாக நான் எண்ணிக்கொண்டே இருந்தேன். இரவினுடைய நடு பகுதி கழிந்த பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, 2வது ரக்காயத்துக்கு எந்திரிச்சான். அப்பதான் ரசூலுல்லாஹ் உயிரோட தான் இருக்கிறாங்க என்பதாக நான் எண்ணிக்கொண்டேன் என்பதாக ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா சொல்லுகிறார். 2வது ரக்காயத்துக்கு எந்திரிச்சவங்க மறுபடியும் அதே மாதிரியே அல்ஹம்து சூரா ஓதிட்டு சின்ன சூரா ஓதுறாங்க. பிறகு ருக்கு செஞ்சுட்டு 2வது அதே மாதிரியே சஜிதாக்கு போயிடுறாங்க. 2வது ரக்காயத்திலே சஜிதாவுக்கு போனவங்க சஜிதாவிலேயே இருக்கிறாங்க. கான சுஜூது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது அந்த சஜிதா இலல் ஃபஜ்ர், சுபுஹ் நேரம் வருகின்ற வரை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஜிதாவிலேயே இருந்தார்கள். அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறார்கள், சுபுஹ் வரை அப்படியே அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகையை 2 ரக்காத்தை நடுப்பகுதி வரை 1 ரக்காத்தையும், சுபுஹ் உதயமாகின்ற வரை 2வது ரக்காயத்தையும் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுது முடித்தார்கள். தொழுது முடித்துவிட்டு ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா அப்பதான் மூச்சு வருது. ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா பார்த்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அமரனி ஜிப்ரீல் கதா, அமரனி ஜிப்ரீல் எனக்கு இப்படித்தான் ஏவினார், இப்படித்தான் தொழும்படி என்னிடத்தில் ஏவினார் என்பதாக நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்தில் சொன்ன செய்தியை நாம் பார்க்க முடியும். கண்ணியத்திற்குரியவர்கள், அப்படி அந்த அளவிற்கு அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விடியும் வரை தொழுதிருக்கிறார்கள். குது மினல் அமலி மா துதீகூன், அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், நீங்கள் அதிகமாக அமல் செய்து கொண்டே இருங்கள், அதிகமாக அமல் செய்து கொண்டே இருங்கள். மா துதீகூன, உங்களுக்கு எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு நீங்கள் அமல் செய்யுங்க. சொல்லிட்டு சொன்னாங்க, இன்னல்லாஹ லா யமுல்லு ஹத்தா தமுல்லு, லா யமுல்லு ஹத்தா தமுல்லு, நீங்க நிறைய அமல் செய்யுங்க, உங்களால் முடிந்ததை சொல்லுங்கள், முடிந்த திக்ர் செய்யுங்கள், முடிந்த வரை அருள்மறை குர்ஆனை ஓதிக்கொண்டே இருங்கள், நிறைய நல்ல அமல்களை செய்து கொண்டே இருங்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனிடத்தில் உங்களுடைய அமல்
கிடைக்கின்றவரை, உங்களுடைய அமல் அல்லாஹ்விடத்தில் சேருகின்றவரை முடிந்த அளவு செய்து கொண்டே இருங்கள். அல்லாஹ் உங்களுக்கு அதற்குரிய கூலியை கொடுப்பதற்கு ஒரு காலமும் சோர்வடைய மாட்டார். லா தமுல்லு, அமல் செய்வதற்கு வேண்டும் என்றால் நீங்கள் சோர்வடைந்து விடலாம். நல்ல அமல் செய்து செய்து நீங்கள் வேண்டும் என்றால் சோர்வடைந்து விடலாம். உங்களுக்குரிய நன்மையை கொடுப்பதற்கு அல்லாஹ் ஒரு காலமும் சோர்வடைய மாட்டான். ஆகவே நீங்கள் அதிகமான நல்ல அமல்களை செய்து கொண்டே இருங்கள் என்பதாக நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தியை நாம் ஹதீஸின் வாயிலாக பார்க்க முடியும். கண்ணியத்துக்குரியவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி இந்த ஷஅபானுடைய மாதத்திலே ஒரு காலமும் வீணடித்து விடாமல் தன்னுடைய அமல்களிலேயே கழித்தார்கள் என்கிற செய்தியை நாம் பார்க்க முடியும். அதே போல அதிமுக்கியமாக நம்மிலே ஒரு சிலர்கள் இன்றைய நாளையிலே அமல் செய்வது எப்படி, இன்றைய நாளையிலே அமல் செய்ய வேண்டுமா, இந்த நாளையிலே செய்தால் என்ன? நீத்திற்குரியவர்களே, இன்றைய நாளையாவது நாம் ஆதரவு வைத்து அல்லாஹ்விடத்திலே தவக்குள் வைத்து நாம் அமல் செய்வதற்காக இது ஒன்று கூறியிருக்கிறோம். அல்லாஹ்வினால் கொடுக்க முடியும், அல்லாஹ்வினால் கொடுக்க முடியும். லா யமுல்லு, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதை போல அல்லாஹ் சோர்வடைய மாட்டான். எந்த காலம் எந்த அமல் செய்தாலும் அல்லாஹ் அதற்குரிய நன்மையை கண்டிப்பாக கொடுத்தே தீர்வான். இப்னு தைமியா என்று சொல்லக்கூடிய மிக பெரும் அறிஞர் அல்லாமா இப்னு தைமியா அவர்களுடைய கருத்து என்ன தெரியுமா? இந்த இரவனுடைய சிறப்பை பற்றி, ஷஅபான் மாதத்தினுடைய 15ஆம் நாள் இரவனுடைய சிறப்பை பற்றி அவர்களிடத்திலே கேட்கப்பட்ட பொழுது இப்னு தைமியா என்று சொல்லக்கூடிய அந்த அறிஞர் அல்லாமா அவர்கள் சொன்னார்கள், ஹதீஸுகள் அதிகமாக இருக்கின்றன, சஹாபாக்கள் அதிகமாக இன்றைய நாளையிலே நிறைய தொழுதிருக்கிறாங்க. இப்னு தைமியா சொல்றாங்க, அதிகமான சஹாபாக்கள் இன்றைய நேரத்தில் தொழுதிருக்கிறாங்க, நிறைய நல்ல அமல்களை செய்திருக்கிறார்கள் என்பதாக ஹதீஸிலே வருகிறது. அவர்கள் இரவிலே நின்றும் வணங்கி இருக்கிறார்கள் என்பதாக சொன்னவர்கள் அவர்கள் சொல்லக்கூடிய ஒரே செய்தி என்ன அப்படின்னு சொன்னா, இன்றைய நாளையிலே அதிகமாக தொழுவதற்கோ தஸ்பீஹ் செய்வதற்கோ அதிகமாக இபாதத்துகளிலே ஈடுபடுவதற்கோ எந்த தடையும் இல்லை. ஆனால் கூட்டாக ஜமாத்தாக தொழுவதாக நான் சொல்லவில்லை. தனியாக தொழுது கொள்ளலாம், தனியாக அமல் செய்து கொள்ளலாம் என்பதாக நான் ஆதரவு வைத்து சொல்கிறேன் என்பதாக இப்னு தைமியா அவர்கள் சொன்ன செய்தியை நாம் பார்க்க முடியும். கண்ணியத்திற்குரியவர்களே, உதாரணமாக வருஷம் முழுவதும் பள்ளிவாசலுக்கு வராதவர்கள் எல்லாம் பெருநாளைக்கு வருவாங்க. வருஷம் முழுக்க ஜும்மாவுக்கு கூட வராதவங்க என்ன செய்வாங்க, பெருநாள் அன்னைக்கு புது துணியை போட்டுக்கிட்டு பெருநாளைக்கு வந்துருவாங்க. அதனால் பெருநாள் என்பதே கிடையாது என்பதாக அர்த்தம் அல்ல. பெருநாள் அன்றாவது அல்லாஹ் அவர்களை வரவைத்திருக்கிறானே, பெருநாள் அன்றாவது தொழ வேண்டும் என்பதாக எண்ணத்தில் அவர்களை அல்லாஹ் வரவைத்திருக்கின்றானே என்பதற்காக வேண்டி அதுவும் நன்மை தரக்கூடிய விஷயம்தான். அவர்கள் எந்த நேரமும் வரவில்லை, பெருநாக்கு மட்டும் வர்றாங்கன்னு சொன்னா பெருநாள் தொழுகையே கிடையாது என்பதாக பொருள் அல்ல. எண்ணியத்துக்குரியவர்களே, எந்த நாட்களிலேயும் அமல் செய்ய வேண்டும், எந்த நாட்களிலேயும் அமல் செய்ய வேண்டும். நமக்கென குறிப்பிடப்பட்ட இந்த லைலத்துல் பராத் இரவு, லைலத்துல் மிஅராஜ் இரவு, லைலத்துல் கத்ர் இரவு போன்ற எல்லா இரவுகளிலேயும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதிகப்படியான பன்மடங்கு நன்மைகளை வழங்குவதற்காக வேண்டிதான் அன்றைய நாளையிலே நாம் எல்லாம் ஒன்று கூடி இன்னும் அதிகமான அமல்களை செய்து நாம் மொத்தமாக நன்மைகளை அள்ளிக் கொள்வதற்காக வேண்டி நான் ஒன்று சேர்ந்திருக்கின்றோம் என்று சொன்னார். அல்லாஹ் நம்முடைய நம்பிக்கையை ஒரு காலமும் வீணாக்க மாட்டான். நம்முடைய நம்பிக்கையை தவக்கலை அல்லாஹ் ஒரு காலமும் வீணாக்க மாட்டான். நாம் செய்த ஒவ்வொரு தொழுகையினுடைய நன்மையும், நாம் செய்த ஒவ்வொரு திக்ரினுடைய நன்மையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு முழுவதுமாக வழங்குவான் என்பதில் எல்லோரும் சந்தேகமில்லை. அல்லாஹ் இன்றைய நாளை முழுவதுமாக நம்மை பெற செய்திருக்கின்றான். கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த நாளை முழுமையாக பெற்று நாம் நம்முடைய அமல்களிலே முழுமையான அமலை அல்லாஹ்விற்காக வேண்டி நாம் செய்யக்கூடிய ஒரு நல்ல தௌஃபீக்கை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தந்திரல வேண்டும். இன்றைய நாளைகளை நாம் செய்யக்கூடிய சிறு சில அமல்களும் கூட அல்லாஹ்விடத்திலே மிக பெரும் அமலாக ஆகியிருக்கின்றது. கண்ணியத்திற்குரியவர்களே, அதிமுக்கியமாக நாம் இன்றைய தினத்திலே செய்யக்கூடிய ஒன்றே ஒன்று முக்கியமான ஒரு அமல், நீங்கள் பாவ மன்னிப்பு தேட வேண்டும்.
நீங்கள் உங்களுடைய இறைவனிடத்திலே பாவ மன்னிப்பு தேடுங்கள், நிச்சயமாக அவன் மன்னிக்கக்கூடியவன் என்று சொல்லக்கூடிய இந்த அருள்முறை வசனத்தை நாம் கவனத்திலே கொண்டு இன்றைய நாளை நாம் நிச்சயமாக நல்ல அமல்களை கொண்டு இன்றைய நாளை ஷாபானுடைய 15ஆம் நாள் இரவை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி தொழுகையிலேயே கழித்தார்களோ அதுபோல நாம் விடிய விடிய தொழுவதற்கு உண்மையிலேயே நாம் எல்லாம் சக்தி பெற மாட்டோம். உண்மையிலேயே விடிய விடிய நம்மால் தொழ முடியுமா என்று சொன்னால் நிச்சயமாக இப்பொழுது ஒரு அரை மணி நேரம் 3/4 மணி நேரம் பயான் கேட்டதற்கு நாம் எல்லாம் சோர்ந்து போய்விட்டோம். தொழுகை என்பது அருமை நாயகத்தை போல இரவனுடைய நடுப்பகுதி வரை ஒரு ரக்காயத்தும் சுபுகு உதயமாகின்ற வரை இன்னொரு ரக்காயத்தும் நம்மால் தொழ முடியுமா என்று சொன்னால் நிச்சயமாக முடியாது. நாம் மிக மிக பலகீனமானவர்கள், மிக மிக பலகீனமானவர்கள். குல்லு பனி ஆதம ஹத்தாஉன் கைருல் ஹத்தாஈனா தவ்வாபின் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். குல்லு பனி ஆதமுடைய மக்கள் எல்லோருமே தவறு செய்யக்கூடியவர்கள், ஆதமுடைய மக்கள் எல்லோருமே பலகீனமானவர்கள். கைருல் ஹத்தாஈன் தவறு செய்பவர்களிலே சிறந்தவர்கள் யாரு தெரியுமா? அத்தவ்வாபு, தௌபா செய்யக்கூடியவர்கள். தான் செய்த தவறை அல்லாஹ்விடத்திலே முறையிட்டு மன்னிப்பு தேடக்கூடியவர்கள், தௌபா செய்யக்கூடியவர்கள் தான் உங்களிலேயே சிறந்தவர்கள் என்பதாக அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பித்தார்களே, அத்தகைய உம்மத்துமார்கள் தான் நாம். ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இன்றைய நாளையிலே நாம் செய்யக்கூடிய அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது சுன்னத்தான இந்த அமல்களை கொண்டு நம்முடைய அமல்களுக்கு கூலியாக பன்மடங்கு இன்றைய நாளையிலே நமக்கு தருவான் என்பதாக முழு ஆதரவையும் அல்லாஹ்வின் மீது வைப்போம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இன்றைய நாளையிலே நாம் இதுவரை ஓதிவிட்ட யாசின் சூராவுடைய பரக்கத்தினால் மகபிரத்தையும் ரிஸ்க் அபிவிருத்தியையும் ஆசியத்தையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இன்றைய நாளையிலே நமக்கு தர அல்லாஹ் தௌஃபீக் செய்து வருவானாக. அதே போல இன்று பிறகு நாம் செய்யக்கூடிய இருக்கக்கூடிய திக்ராத்துகளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மிடமிருந்து ஏற்றுக்கொண்டு அதற்குரிய கூலியையும் அல்லாஹ் இம்மையிலையும் மறுமையிலையும் நமக்கு முழுவதுமாக தந்து அருள் புரிவானாக. பிறகு நாம் செய்ய இருக்கக்கூடிய தொழக்கூடிய தொழுகை தஸ்பீஹ் தொழுகையையும் அல்லாஹ் முழுமையாக நம்மிடமிருந்து தக்வாவோடு தொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த தொழுகையும் நம்மிடமிருந்து பரிபூர்ணமாக ஏற்றுக்கொண்டு அதற்குரிய கூலியையும் அல்லாஹ் இன்மையிலையும் மறுமையினையும் தந்தருள வேண்டும் என்பதாக இந்த நல்ல தருணத்திலே துஆ செய்து நிறைவு செய்கிறேன். வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ தஆலா வ பரகாத்துஹு.